அந்த ஆசிரியர் ஒவ்வொரு தேர்விலும் ஒரு வெற்றுத்தாளை தனியாக வைத்திருப்பார். மாணவர்கள் தேர்வு எழுதிக் கொண்டிருக்க அவருடைய மேசையில் மட்டும் எதுவும் எழுதப்படாத ஒரு தாள் இருக்கும். இதை பலமுறை பார்த்த ஒரு மாணவன் ஒரு நாள் கேட்டான், ஐயா, ஏன் ஒவ்வொரு தேர்விலும் ஒரு வெற்றுத்தாளை தனியாக வைத்திருக்கிறீர்கள்? ஆசிரியர் அந்த தாளை பார்த்துவிட்டு, இதுக்குப் பின்னாடி ஒரு கதை இருக்கு என்றார். 10 வருடங்களுக்கு முன்பு இதே பள்ளியில் ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருந்தான். அவன் மிகவும் திறமையானவன். ஆனால் தேர்வு என்றாலே பயப்படுவான். ஒருநாள் தேர்வில் அவனால் ஒரு வார்த்தை கூட எழுத முடியவில்லை. தேர்வு முடிந்ததும் அழுது கொண்டே, என்னால் படிக்க முடியாது ஐயா, நான் எதற்கும் தகுதியானவன் இல்லை என்றான். அப்போது ஆசிரியர், ஒரு தேர்வில் எழுத முடியாதது உன் வாழ்க்கையையே தீர்மானிக்காது. இன்று இந்த தாள் வெறுமையாக இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் இன்னும் வெறுமையாகத்தான் இருக்கிறது. அதை நீயே எழுதலாம் என்றார். அந்த வார்த்தைகள் அவன் வாழ்க்கையை மாற்றின. அவன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து படித்தான். பல வருடங்கள் கழித்து நல்ல நிலைக்கு வந்தான். அந்த நாளிலிருந்து ஆசிரியர் ஒவ்வொரு தேர்விலும் ஒரு வெற்றுத்தாளை வைத்துக் கொண்டார். அது தோல்வியை நினைவுபடுத்துவதற்காக அல்ல, ஒரு தேர்வில் தோல்வியடைந்தாலும் வாழ்க்கை முடிந்துவிடாது என்பதை நினைவுபடுத்துவதற்காக. பல வருடங்கள் கழித்து அந்த முன்னாள் மாணவன் மீண்டும் பள்ளிக்கு வந்தான். அவன் கையில் ஒரு தேர்வுத்தாள் இருந்தது. அதை ஆசிரியரிடம் கொடுத்துவிட்டு, ஐயா, அன்று நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு வெற்றுப் பக்கத்தை விட்டு வைத்தீர்கள். அதில் என்ன எழுத வேண்டும் என்று நீங்கள்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்றான். ஆசிரியரின் கண்களில் கண்ணீர் வந்தது. சில ஆசிரியர்கள் பாடங்களை மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை, ஒரு மனிதன் தன்னையே நம்ப கற்றுக் கொடுக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வார்த்தை இருந்தால் அதை கருத்துப் பகுதியில் பகிருங்கள்.